மை டியர் சோல்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன, அதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது உங்களோட தாட்ஸை ரியாலிட்டியாக கொண்டு வர்றது. அது எப்படி தாட்ஸை ரியாலிட்டியாக கொண்டு வர முடியும்? உங்களோட தாட்ஸை உங்கள் இன்டென்ஷன், உங்கள் எமோஷன் அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிற மூலியமா நீங்கள் ரியாலிட்டியாக கொண்டு வர முடியும். ஸோ மேனிஃபெஸ்டேஷன்றது இதுதான். டர்னிங் யுவர் தாட்ஸ் இன்டு ரியாலிட்டி by using your intention, emotion and aligned action. So இதுதான் manifestation. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி 9 டைப்ஸ் இருக்குது. அந்த 9 டைப்பில் ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன்னா என்னன்றது உங்களுக்கு கிளியராக இப்போ புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா பிரெயின் பாடி கனெக்ஷன். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இமேஜினேஷன் பண்ணுற ஒரு விஷயமும் அது இமேஜினேஷனாக உங்கள் பாடி, உங்கள் பிரெயின் நினைக்காது. உங்கள் பிரெயின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ பார்க்குறது எல்லாமே ரியாலிட்டி, நீங்கள் இமேஜினேஷன் பண்ணுறது எல்லாமே ரியாலிட்டி. அப்போது நீங்கள் கண்ணை மூடி ஒரு விஷயத்த விஷுவலைஸ் பண்ணுறீங்க, இது என்கிட்ட இருக்குன்ற மாதிரி. இல்லாத ஒரு விஷயத்த நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் பிரெயின் பிலீவ் பண்ணும், உங்கள் பாடி அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஸோ இப்படி தான் மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது. ஸோ நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுறது எல்லாமே உங்கள் பாடி ஆல்ரெடி நடந்துருச்சு, இல்லை நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் உங்கள் பாடி எடுத்துக்கும், உங்கள் பிரெயின் எடுத்துக்கும். அதனால உங்கள் பாடி அப்படி தான் ரியாக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் இப்படி தான் ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, அட்ராக்ட் பண்ணுறீங்க. ஸோ தேர்ட் ஒன் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம், ஆர்ஏஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் ஆர்ஏஎஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூளையில் ஒரு பகுதி. நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்குறோம், கேட்குறோம். ஆனால் நமக்கு எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், எதை பற்றி நம்ம அதிகமாக திங்க் பண்ணுறோம், எது நமக்கு அதிகமாக தேவைப்படுது, இது எல்லாமே இந்த ஆர்ஏஎஸ் அப்படின்ற மெமரிக்குள்ளே தான் போய் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள் மெமரிஸ்க்கு ரிலேட்டடான விஷயங்களை உங்கள் கண்ணு முன்னாடி காமிக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்கணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா, அதே மாதிரியான கார்களை உங்கள் கண்ணு முன்னாடி காமிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணணும். ஸோ நீங்கள் அப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்றது அது நோட் பண்ணும். ஸோ ஆர்ஏஎஸ் ரெட்டிகுலர் சிஸ்டம், ஆர்ஏஎஸ் அப்படின்றது இதுதான் பண்ணும். நம்ம பிரெயினில் ஒரு முக்கியமான பகுதியும் கூட. நீங்கள் எந்த இன்ஃபர்மேஷனை அதிகமாக நீங்கள் மனசில் போட்டுகிட்டே இருக்கீங்களோ அது இம்பார்ட்டன்ட் மெசேஜ்னு ஸ்டோர் பண்ணி வைக்கும், அது ரிலேட்டடான விஷயத்த உங்கள் கண்ணுக்கு காமிக்கும். ஸோ இதுதான் ஆர்ஏஎஸோட வேலை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த ரோல் ஆஃப் யுவர் எமோஷன். இங்கே எமோஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தைக்குமே பவர் இருக்குது. ஏன்னா நீங்கள் பேசும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. திங்க் பண்ணுறனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்டேருந்து ஒரு வைப்ரேஷன் யூனிவர்ஸ்க்கு போகுது. ஸோ நீங்கள் ஒரு விஷயம் ஆல்ரெடி நடந்துட்டதா நினச்சி சந்தோஷப்பட்டு ஒரு வைப்ரேஷன், நீங்கள் ஆல்ரெடி ஒரு விஷயம் நடக்காத ஒரு விஷயம் நடந்துருச்சுன்ற மாதிரி வைப்ரேஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். பட் அது ஒரு வாட்டி 2 வாட்டி கொடுத்தா பத்தாது, திருப்பி திருப்பி கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ த ரோல் ஆஃப் எமோஷன் அப்படின்றது, ஒன்ஸ் நீங்கள் ஒரு விஷயத்த விஷுவலைசேஷன் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் வரும். உங்களை அறியாமலே நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, நீங்கள் பிலீவ் பண்ணுவீங்க அது ஆல்ரெடி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி. நீங்கள் பிலீவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகும். அந்த வைப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்ஸ்க்கு போகும், யூனிவர்ஸ் அது உங்களுக்கு நடத்தி கொடுக்கும். ஸோ ரோல் ஆஃப் எமோஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ் திங். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவாண்டம் ஃபிசிக்ஸ் 101 அப்படின்றது தான். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற எல்லாமே எனர்ஜிஸ் தான். உங்களோட தாட்ஸ் ஆகட்டும், எமோஷன்ஸ் ஆகட்டும், ஆக்ஷன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே ஒரு ஃப்ரீக்குவன்சியாக கேரி பண்ணி இருக்கு. ஒரு விஷயம் நீங்கள் நினைக்கிறது, உங்களோட எமோஷன்ஸ், அப்புறம் நீங்கள் அதுக்கு ரிலேட்டடாக பண்ணக்கூடிய ஆக்ஷன், இது எல்லாமே ஒரு ஃப்ரீக்குவன்சியை கேரி பண்ணியிருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் என்ன ஃப்ரீக்குவன்சி அதிகமாக கொடுக்குறீங்க. இப்போ மோஸ்ட்டாக நிறைய பேர் நல்லா டாப்பர் ஆகணும் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த ஒரு ஃப்ரீக்குவன்சி அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஃப்ரீக்குவன்சியை அவங்க அட்ராக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயம் மட்டும்தான் அவங்க லைஃப்பில் நடக்கும். இப்போ நிறைய பேர் லவ் ஃபெயிலியர்ஸில் இருப்பாங்க, அவங்க அதை நினச்சி அதிகமாக ஃப்ரீக்குவன்சி கொடுக்குறாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு திருப்பி திருப்பி அதே தான் நடக்கும். ஸோ நீங்கள் என்ன ஃப்ரீக்குவன்சியில் இருக்கீங்க, லோ ஃப்ரீக்குவன்சியில் இருக்கீங்களா, ஹை ஃப்ரீக்குவன்சியில் இருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் மெயினாக நோட் பண்ணணும். லோ ஃப்ரீக்குவன்சியில் சேட், ஆங்க்ரி, டிப்ரெஷன், இது எல்லாமே. ஹை ஃப்ரீக்குவன்சின்றது நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறது, கிராட்டிடியூட் செலுத்துறது, இது எல்லாமே. ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கிற ஒரு விஷயத்துக்கும் தேங்க் பண்றது, இது எல்லாமே என்ன அப்படின்னா ஹை ஃப்ரீக்குவன்சி. ஸோ நீங்க எந்த ஃப்ரீக்குவன்சி அதிகமாக கொடுக்குறீங்களோ அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு ரிலேட்டடான பீப்புள்ஸ், விஷயம் எல்லாமே உங்க லைஃப்ல நடக்கும்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூரோபிளாஸ்டிசிட்டி, அதாவது ரிவ்யூ யோர் மைண்ட். ஸோ நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்றது வந்து உங்கள் பிரெயினில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட புது விஷயங்கள், புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ணுற விஷயம், லைக் விஷுவலைசேஷன்ஸ், நம்ம நினச்சி பார்க்குறது தான் விஷுவலைசேஷன்ஸ், அஃபர்மேஷன்ஸ், நீங்கள் பேசக்கூடிய வேர்ட்ஸ், அண்ட் ஜேர்னலிங். நீங்கள் நிறைய பேர் டைரியெல்லாம் எழுதுவீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற விஷயம்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து புதிய விஷயங்கள் கிரியேட் பண்ணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ வந்து ரொம்ப தைரியமான பொண்ணு இல்லை அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ ஒரு தைரியமான பொண்ணு இல்லை அப்படின்னா நான் ரொம்ப தைரியமானவ, நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேர்ள், நான் ரொம்ப கான்ஃபிடென்டான கேர்ள், இப்படின்ற வேர்ட்ஸ் நான் யூஸ் பண்ணும்போது, அஃபர்மேஷன்ஸ் நான் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா என்னோட இயர்ஸ் அது பிரெயினுக்கு வந்து மெசேஜ் பண்ணது, பிரெயின் நியூரோபிளாஸ்டிசிட்டி அது மூலயமா அந்த விஷயத்த உறுதிப்படுத்துது. எனக்கு அதுக்கான வேவை கன்ஃபார்மாக அது காட்டி கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி இப்போ இருக்கிற இதுதா இல்லாமல் ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சு பார்த்தீங்க, ஒரு ஃபியூ வீக்ஸ் கழிச்சு பார்த்தீங்க, ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதுதா கிட்ட நிறையவே சேஞ்சஸ் இருக்கும். இதுதான் நான் தான், வேற யாரும் கிடையாது. ஸோ நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்றது நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது புதிய விஷயங்களை வந்து உறுதிப்படுத்தி நமக்கு வந்து நடத்தி கொடுக்கும். ஸோ நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்றது இதுதான். ஸோ இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்றது நத்திங் பட் கிரியேட்டிங் எ நியூ தாட்ஸ் ஆர் நியூ ஹேபிட். அதை வந்து கிரியேட் பண்ணதுக்கான ஒரு கெப்பாசிட்டி இந்த ஒரு விஷயத்துக்கு இருக்கு. ஸோ நீங்கள் இப்படி ஜேர்னல் பண்ணும்போது, விஷுவலைசேஷன் பண்ணும்போது, ஒரு அஃபர்மேஷன் சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பழக்கம், ஒரு பேட் ஹேபிட்டாக இருக்கட்டும், அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து மாற்றிக்கவும் முடியும். ஸோ நீங்கள் வந்து ஜேர்னல் பண்ணுறீங்க, இப்போ நான் வந்து ஒரு டாப்பராக இருக்கேன், இல்லைனா என்கிட்ட இந்த கார் இருக்குது, இல்லைனா இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஜேர்னல் எழுதுறீங்க, ஆல்ரெடி உங்ககிட்ட இல்லை பட் இருக்கிற மாதிரி நீங்கள் ஜேர்னல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பிரெயின் அது வந்து ஸ்ட்ராங்காக விஷுவலைசேஷன் பண்ணும், அதை பிலீவ் பண்ணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். நீங்களே தேடியும் போகலாம், ஆர் உங்களை தேடியும் வரவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மூலியமாக உங்களுக்கு வந்து நிறைய முன்னேற்றமும் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக சக்ஸஸ் தான் கிடைக்கும். ஏன்னா மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது மூட நம்பிக்கை கிடையாது, இட்ஸ் அ சயின்ஸ். இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு. ஸோ அதுதான், ஸோ சயின்ஸ் தான் மேனிஃபெஸ்டேஷன். சயின்ஸ் வந்து எப்பவுமே ஹென்ஸ் ப்ரூவ்ட், அதாவது ப்ரூவ் பண்ணாம சயின்ஸ் வந்து இருக்காது. ஓகேங்களா? ஸோ சயின்ஸுனாலே அது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அது ப்ரூவ் பண்ணப்பட்டாதான் அது சயின்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம எடுத்துட்டு வரோம். ஸோ இது சயின்ஸ் ரிலேட்டடான ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் ஐடென்டிட்டி இஸ் ஈக்குவல் டு யுவர் ரியாலிட்டி. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன விஷயம் வேணுன்றதை நீங்கள் அட்ராக்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி என்ன பிலீவ் பண்ணி வச்சுருக்கீங்க, நீங்கள் என்ன பிலீவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதையே தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் பிரெயினை நீங்கள் ஷிஃப்ட் பண்ணணும், உங்கள் மைண்டை நீங்கள் ஷிஃப்ட் பண்ணணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். நீங்கள் எதை நம்புறீங்களோ அதை கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அந்த விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்பி வச்சிருக்கிற விஷயத்துல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. நீங்க வந்து ஒரு விஷயம் வேணும்னு சொல்லி அதை அட்ராக்ட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஆல்ரெடி என்ன பிலீவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ, என்ன நம்பி வச்சிருக்கீங்களோ அதுதான் உங்க லைஃப்ல அட்ராக்ட் ஆகும். ஸோ உங்க மைண்டை எப்படி ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு. ஸோ நீங்க தான் அதை பார்த்துக்கணும். ஸோ சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக் ஆக்ஷன். இப்போ நீங்க உங்க வைப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்றீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு இன்டென்ஷன் வச்சிருக்கணும். அந்த இன்டென்ஷனுக்கு உங்கள் வைப்ரேஷனை நீங்கள் அதிகம் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்கணும். அப்படி ஆக்ஷன் எடுக்கும்போது உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அடைவீங்க அப்படின்றது தான் சயின்ஸ் வந்து சொல்லுது. இப்போ வந்து பிரியாணியை நீங்கள் சாப்பிடாம பிரியாணியோட டேஸ்ட் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னோன்னா உங்களால் அது நினச்சி பார்க்க முடியும். அந்த டேஸ்ட்டை உங்களோட டங்கில் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கீங்க, அதோட ஸ்மெல் அப்படி இருக்குன்னு தெரியும், அதோட டெக்ஸ்டர் அப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ அது எந்த மாதிரி இருக்கும், அதோட லுக் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி அதை பார்த்துருக்கீங்க, சென்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஃபீல் பண்ணியிருக்கீங்க, ஸ்மெல் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு 5 சென்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணும். ஃபார் இப்போ நீங்கள் கேஷுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கேஷுக்குன்னு ஒரு தனி ஸ்மெல் இருக்கும். அது எப்படி இருக்கும், அது நீங்கள் கண்ணில் பார்க்குறீங்க, கண்ணில் பார்க்கும்போது அது என்ன ஷேப்பில் இருக்கும், என்ன கலரில் இருக்கும், அண்ட் நீங்கள் அதை கவுண்ட் பண்ணும்போது என்ன சவுண்டு வரும்,
அண்ட் உங்கள் கை அது எப்படி டச் பண்ணும்போது ஃபீலாக இருக்கும், அதோட ஃபீல் எப்படி இருக்கும், லைக் லைட் வெயிட்டடாக இருக்கும் இல்லையா? ஸோ பேப்பர் மாதிரி தானே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சென்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணணும் உங்களோட விஷுவலைசேஷனில். ஸோ நீங்கள் வந்து 5 சென்ஸ் அது இல்லாமல் இன்னும் நிறைய நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்கள் பிரெயினில் ரிஜிஸ்டர் ஆகும். ரிஜிஸ்டர் ஆக ஆக என்ன ஆகும், ஓகே நீங்கள் இதுவாக தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்றது உங்கள் பிரெயின் நம்புறனால என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்களை ஆக்ஷன் எடுக்க அது தூண்டி விடும். இல்லைன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வர அது வழி கொடுக்கும். அது மூலயமா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ப்ளஸ் யோர் சோல். உங்களோட தாட்ஸ் வந்து உங்களோட பிரெயினை வந்து ஷேப் பண்ணுது, உங்களுடைய எனர்ஜிஸ் வந்து உங்களுடைய வேர்ட்ஸை ஷேப் பண்ணுது. ஸோ நீங்கள் தான் கிரியேட்டர். அதனால ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணுங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, ஹாப்பியாக உங்களுக்கு பிடிச்ச லைஃப்பை நீங்கள் வந்து ஹாப்பியாக வாழுங்க. அப்போ விதின்னு ஒன்று இருக்கே அதெல்லாம் பொய்யா அப்படின்னு கேட்டால் விதியையும் மாற்றக்கூடிய சக்தி மேனிஃபெஸ்டேஷனுக்கு இருக்குது. உங்களால் அது முடியும். ஸோ எல்லா ஸ்கிரிப்சர்ஸ்லேயும் இருக்குது இது ரிலேட்டடாக. இது வந்து ஸ்கிரிப்சர்ஸ் ரிலேட்டடாக கிடையாது, பட் ஸ்கிரிப்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா ரிலீஜியன் ரிலேட்டடான ஸ்கிரிப்சர்ஸ்லையும் யூனிவர்ஸ் ரிலேட்டடாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் தான் நம்ம இருக்கோம், அதில் தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றி பேசாத எந்த ஒரு ஸ்கிரிப்சர்ஸும் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இது நாட் அ ரிலீஜியன் ரிலேட்டடான ஒரு விஷயம் கிடையாது, இட்ஸ் ரிலேட்டட் டு சயின்ஸ். நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியும் இது ரிலீஜியன் ரிலேட்டடாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய ஃபால்ட், இட்ஸ் நாட் மை ஃபால்ட். ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. உங்களோட விதியை மாற்றக்கூடிய சக்தி உங்ககிட்டயே இருக்கு. ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணி ஹாப்பியாக இருங்க. இன்னும் மேற்கொண்டு வர வீடியோஸில் கரெக்டான டெக்னிக்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும், எப்படி கரெக்டாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும் அப்படின்றத ஒரு லாங் வீடியோவாக உங்கள் எல்லாருக்கும் போடுறேன். இது வரைக்கும் ஷார்ட்ஸாக போட்டுருந்தேன், இனி லாங் வீடியோவாக போடுறேன். ஸோ உங்ககிட்ட இருந்து நான் விடை பெறுகிறேன். உங்கள் யுதிதா அண்ட் வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ யூனிவர்ஸ்.